Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். A very important sum. Example 9.4, 5 marksல கேட்க வாய்ப்பு இருக்குது. You have to integrate over 1 to 4 the function 2x square plus 3 dx as a limit of a sum. Direct method போடக்கூடாது. லிமிட்டையும் சம்மையும் யூஸ் பண்ணி தான் இந்த மாடல் போடணும். இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சம் போகிறதுக்கு a to b f of x dx லிமிட் ஆஃப் சம் போட சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு லிமிட்டில் தான் சம் ஸ்டார்ட் ஆகும். லிமிட் n turns to infinity b minus a by n. அதுக்கப்புறமேட்டு லிமிட் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சிக்மா r is equal to 1 to n f of a plus b minus a into r by n. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். b minus a by n இது வரைக்கும் லிமிட்டிங், இதுக்கப்புறம் சம்மேஷன் சம்மு. அதனால் லிமிட்டும் சம்மும் பயன்படுத்தி தான் நம்ம போட போகிறோம் இந்த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஏ? ஏனா லோயர் லிமிட், ஏ வந்து 1. பினா அப்பர் லிமிட் 4. வாட் இஸ் மை ஃபங்க்ஷன்? என்னோடய ஃபங்க்ஷன் தோருக்கு பாருங்கள். 2x ஸ்கொயர், யார் வந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுருவான். எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் 3, அல்லது இங்கே யார் வராங்களோ அவங்கள ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 3 பண்ணுவோம் ஆட். யார் வந்தாலும் முதலில் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 3 ஆட் பண்ணுவோம். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. சரி, நம்ம கிட்ட கொடுத்துற இன்ஃபர்மேஷன் எழுதியாச்சு. நான் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணிடுறேன். இதை ரெடி பண்ணிட்டா சம் போட்டு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ஆர் பை என்ன ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு f of what is my a? a is 1 plus b minus a. b minus a na 4 minus 1. 4 minus 1 r by n. r by n f 1 plus 4 minus 1 என்ன மாறிடும்? 3 மாறிடும். அப்போ 3r by n. 3r by n. இப்போ இதுதான் என்னுடைய ஃபார்முலா. f of அப்படின்னு நின்று போச்சு. எஃப்ஓடைய பழக்கம் என்னது? யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணுவான். யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர் பண்ணுவான். அப்போ 1 ப்ளஸ் 3r பை என்ன ஹோல் ஸ்கொயர் பண்ணுவான். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவான். அப்புறமேட்டு தான் 3யை ஆட் பண்ணுவான். இதுதான் ஃபங்க்ஷனுடைய வேலை. யார் வந்தாலும் ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனின் வேலை யார் வந்தாலும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு பிறகு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் 3ஐயும் கூட்டுவான். சூப்பர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். நீங்கள் வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா? வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு 1 இன்ட்டு பி 3r பை n 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா 3r பை n ஹோல் ஸ்கொயர். வெளியில் வர தனியாக +3 இருக்குது. +3 இருக்கிறது. ரைட். 2 இன்ட்டு வாட் இஸ் 1 ஸ்கொயர்? 1 ஸ்கொயர்னா 1 தான்ப்பா. 3 2s 6r பை n ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9r ஸ்கொயர் பை n ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். வெளியில் +3 தனியாக இருக்குதுப்பா. 2ஆல் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 1 2s 2 6 2s 12 12r by n 12r by n. அதுக்கடுத்தது 9 2s 18 18r ஸ்கொயர் பை n ஸ்கொயர். அது இல்லாமல் வெளியில் ஒரு 3 இருக்குப்பா. இதையும் ஆட் பண்ணிடுறேன் 3 2வையும். அப்போ இதுதான் ஃபைனல் 5 ப்ளஸ் 12r by n plus 18r square by n square plus தான் ஆட் பண்ணிட்டோம்ல, அந்த 3 தான் போயிடுச்சு. இப்போ இதோட சம் முடியுது. இதான் நம்ம ஃபங்க்ஷனுடைய வேலை. எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ஆர் பை என்னுடைய ஃபைனல் ஆன்சர் இது தான். இது தெரிஞ்சால் தான் என்னால் இன்டகிரேஷன் ஃபார்முலாவுக்கு போக முடியும். இப்போ மெயின் சம்முக்கு போகலாமா? இன்டகிரேஷன் 1 to 4 2x ஸ்கொயர் plus 3 dx is equal to the formula இருக்கு பாருங்க. லிமிட்
n turns to infinity b minus a, b na yaarpa 4 minus 1 by n. Sigma r is equal to 1 to n. f of a plus b minus a r by n எல்லாமே ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு போட்டிங்க, பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இதை எழுதுனா போதும். 5 plus 12 r by n plus 18 r square by n square. அப்போ இந்த சம்மில் 3 கணக்கு இருக்குது. இது ஒரு சம், இது ஒரு சம், இது ஒரு சம். சிக்மா இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். எல்லாத்துக்கும் சிக்மாவை தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும்பா. அப்போ பாருங்களேன், லிமிட் n turns to infinity 4 minus 1 3 போட்டுக்கலாம்ல, 4 minus 1 3 போட்டுக்கிறேன். 3 by n sigma r is equal to 1 to n 5 plus 12 வெளியில் எடுத்துறேன். sigma r is equal to 1 to n வெறும் r, n கூட வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா r தான் இங்கே ஒர்க் ஆக போகுது, ஏன்னா rக்கு தான் வேல்யூஸ் கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த சம்மில் கூட நான் என்ன பண்ணுறேன்னா 18 by n ஸ்கொயரை வெளியில் எடுத்து வச்சுட்டு சிக்மாவை கொடுக்குறேன். சிக்மா இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், 3 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்ருக்கேன். r is equal to 1 to n r ஸ்கொயர். ஃபைன். அதுக்கு அடுத்தது இது அப்படி ஒரு சம். இதுக்கு வெளியில் யார் காத்துன்னு இருக்கிறாரு? 3 by n காத்துன்னு இருக்கும். லிமிட் n turns to infinity 3 by n. இதோடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, சிக்மா r is equal to 1 to n 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5ஐ ஒரு முறை போடுங்கள், rக்கு வேல்யூ கிடையாது. ப்ளஸ் 5ஐ 2 முறை போடுங்கள், ப்ளஸ் 5ஐ 3 முறை போடுங்கள். r is equal to 1னா ஒரு முறை, r is equal to 2னா 2 முறை, r is equal to 3னா 3 முறை, டாட் 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 n டைம்ஸ். ஏன்னா n இருக்குல்ல, n டைம்ஸ் போடணும். ஆரே இல்லை, ஆறு இருந்தால் 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம். ஆரே இல்லை, கான்ஸ்டன்ட் இருக்குதுன்னா கான்ஸ்டன்ட்டை திருப்பி 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 எழுதினே வரணும், வேறு எந்த நம்பரும் மாறாது. வெறும் வெத்து நம்பர் வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் கூட ஒரு n சேரும், 5n ஆகும். புரியல சார்? 5 + 5 + 5, 5 2 வாட்டி கூட்டுறீங்க, 5 3 வாட்டி கூட்டுறீங்க, 5 4 வாட்டி கூட்டுறீங்க. இப்போ n டைம்ஸ் கூட்டினீங்கன்னா 5n, 2 டைம்ஸ் கூட்டிங்கன்னா 10 சொல்லிங்க. அப்போ 5 2 10, 3 முறை கூட்டினால் 5 3 15. அதே மாதிரி n முறை கூட்ட வேண்டும். யாரை? 5ஐ. இதான் இதோட மீனிங். ப்ளஸ் 12 by n. இங்கே r இருக்குது, r இருந்தால் பிரச்சனையே கிடையாது. rக்கு 1 கொடுக்கலாம், rக்கு 2 கொடுக்கலாம், rக்கு 3 கொடுக்கலாம், டாட் 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 அப் டு n வரைக்கும் கொடுக்கலாம். இங்கே r இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆரே இல்லைன்னா அந்த நம்பரே திருப்பி திருப்பி வரும். r இருந்துச்சுன்னா 1 2 3 கொடுத்துக்கிட்டே போக வேண்டியதுதான். ப்ளஸ் 18 by n ஸ்கொயர், 18 by n ஸ்கொயர், r ஸ்கொயர், r ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் டாட் 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 n ஸ்கொயர். இது எல்லாத்துக்குமே காமன், வெளியில் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இதுக்கு அப்படியே உங்களுக்கு 3 by n இருக்குது, ரைட்? அப்போது இந்த பார்ட் உங்களுக்கு முடிஞ்சிட்டாலே ஒரு மெயின் பார்ட் முடியுது. வெறும் நம்பர் வந்தால் 5 5 5 5 n டைம்ஸ்னு அர்த்தம். ஆர் வந்தால் ஆருக்கு 1 2 3 கொடுத்துங்க, ஆர் ஸ்கொயர் வந்தால் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கொடுத்துங்க. ஆரோட வேல்யூஸ் தான் இங்கே இருக்குது. ஆருக்கு 1 கொடுங்க, 2 கொடுங்க, 3 கொடுங்க, n வரைக்கும் கொடுங்க சொல்லியிருக்காங்க. ஆருக்கு 1 கொடுங்க, 2 கொடுங்க, n வரைக்கும் கொடுங்க சொல்லிக்கிறாங்க. இங்கே ஆருக்கு 1 கொடுக்க சொல்கிறாங்க. இல்லை, ஆனால் 1 டைம் ஆருக்கு 1 2 3 4ன்னு கொடுக்க முடியலனாலும் 5 திருப்பி திருப்பி ஒரு வாட்டி வருவான். ஆருக்கு வேல்யூ இல்லைனாலும் 5 வருவான், ஆருக்கு வேல்யூ இல்லைனாலும் 5 வருவான். n டைம்ஸ் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 5 திருப்பி 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 வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சிக்மான்றதுனால 5 மிஸ் பண்ணக்கூடாது. n முறை கூட்ட வேண்டும் 5ஐன்னு அர்த்தம். அப்போ n முறை கூட்ட வேண்டும் 5ஐனா 5n தான் இதோடைய ஃபைனல் ஆன்சர். இங்கே பாருங்கள், லிமிட் n turns to infinity, வெளியில் ஒரு 3 by n இருக்கட்டும். அப்படியே இதோட ரெடிமேட் ஃபார்முலா 5ஐ n முறை கூட்டினால் 5n. அதனால் வெத்து நம்பர் சிக்மாவில் மாட்டிடுச்சுன்னா n சேர்ந்துடும், வெத்து நம்பர் சிக்மாவில் மாட்டிடுச்சுன்னா n சேர்ந்துடும், மறந்துடாதீங்க. n வெத்து நம்பர் 10 வந்தால் 10n, 1 வந்தால் 1n, 7 வந்தால் 7n, 5 வந்தால் 5n. இது எழுத தெரியலனாலும் அதுவாது எழுத தெரியணும் உங்களுக்கு. ப்ளஸ் 12 by n
1 2 3க்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவில் சம்மேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 அப் டு என்னோட ஃபார்முலா n இன்டூ n + 1 by 2. இதான் இதோடைய ஃபார்முலா. 1 2 3 உடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் 18 by n நடுவில் ப்ளஸ் இன்ட்டுன்னு போடுறோம் பாருங்க, நடுவில் ப்ளஸ் 18 by n ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஃபார்முலா n இன்ட்டு n + 1 n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 by 6. இதான் இதுக்கு ஃபார்முலா. 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் டாட் 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 n ஸ்கொயரோட ஃபார்முலா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 by 6. ஓகே, அப்போது லிமிட் சிக்மா வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு சிக்மா போட்டாச்சு. சிக்மா என்றால் கூட்டுங்கள், எல்லாத்தையும் கூட்டி முடிச்சாச்சு. அதுக்கடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், லிமிட் n turns to infinity. இந்த 3/n இங்கே சேர்க்க போகிறேன். 3 5s are 15n by n, இதை சேர்த்துட்டேன். ப்ளஸ் 2 டேபிள்ஸ், இது 6 டைம்ஸ் கேன்சல் பண்ணும். இங்கே இருக்கிற எண்ணும் இங்கே இருக்கிற எண்ணும் கேன்சல் ஆகிடும். இது உள்ளார அனுப்புகிறேன். 6 3s are 18. வெளியில் ஒரு எண் இருக்குது, அது உள்ளார அனுப்பிட்டேன். இங்கே ப்ராக்கெட்டில் n + 1. இங்கிருந்த எண்ணு கேன்சல் ஆகிடுச்சு. 2 டேபிள் 6 டைம்ஸ் அடிச்சிச்சு. 6 3s are 18 போட்டு இந்த எண் உள்ளார அனுப்பிட்டேன். இது எல்லாருக்கும் உள்ளார அனுப்பிக்கிட்டே வரும். இது எல்லாருக்கும் சொந்தம். இந்த 3/n இந்த 3 டேர்ம்ஸுக்கும் சொந்தம். ப்ளஸ் இங்கே இருக்கிற எண்ணும் இங்கே இருக்கிற n ஸ்கொயரில் இருக்கிற ஒரு எண்ணும் கேன்சல் ஆகிடும். 6 டேபிள்ஸ், இதை 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். வெளியில் இருக்கிற 3 உள்ளார கொண்டு வரேன். 3 3s are 9 மாறிடும். இந்த எண்ணும் சேர்ந்து n ஸ்கொயராக மாறிடும். இங்கே மீந்ததுன்னு பார்த்தீங்கன்னா n + 1 1 2n + 1 1, ரைட். அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற எண்ணும் கேன்சல் ஆகிடும். லிமிட் n turns to infinity. இங்கே வெறும் 15 மட்டும் மீறும். இங்கே பாருங்கள், இந்த எண் இதுக்கும் சொந்தம் பிரித்து கொடுக்குறேன். 18 ப்ராக்கெட் இல்லைன்னா 18/n கூட மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 18/n மல்டிப்ளை பண்ணால் 18n by n ப்ளஸ் 118 is 18/n. இது கூடயும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு 9/n ஸ்கொயர் என்னால் மல்டிப்ளை பண்ணுறேன். 2n ஸ்கொயர் என்னால் மல்டிப்ளை பண்ணுறேன். 1n's are n, 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2n 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 1s are 1. அதுக்கடுத்தது லிமிட் n turns to infinity. 15 அப்படியே இருக்கட்டும். n கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 18/n அப்படியே இருக்கட்டும். 9n ஸ்கொயரை உள்ளார அனுப்புங்க. 9n ஸ்கொயர் உள்ளார போச்சுன்னா 9 2s are 18n ஸ்கொயர் by n ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2n + n வந்து 3n. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சின்னதாக இங்கே போடுறேன். 3n. ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குல்ல. 3 times n. இது உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். 9 3s are 27n by அடியில் இருக்கிற n ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 2n பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2n + n is 3n. 3 9s are 27n. அடியில் இருக்கிற n ஸ்கொயர் அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனித்தனியாக போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தனியாக போட்டால் 9n வரும், அப்புறம் 18n வரும். 9ஐயும் 18 ஆட் பண்ணால் 27 தான் வரும். ப்ளஸ் இங்கே அனுப்புகிறேன். 9 1s are 9/n ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா n ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இந்த எண்ணும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. லிமிட் n turns to infinity. வெறும் 15 ஒன்று மீந்திருக்குது, 18 ஒன்று மீந்திருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா இன்னொரு 18 மீந்திருக்குது, ரைட்டா. அப்புறம் 18/n ஒன்று மீந்திருக்குது, 27/n ஒன்று மீந்திருக்குது, 9/n ஸ்கொயர் ஒன்று மீந்திருக்குது. 9/n ஸ்கொயர். n turns to infinity na 1/n turns to 0. n turns to infinity na 1/n turns to 0. n turns to infinity na 1/n turns to 0. n turns to infinity na 1/n square turns to 0. அப்போ இவனும் 0 ஆகிடுவான், இவனும் 0 ஆகிடுவான், இவனும் 0 ஆகிடுவான். இந்த மூணு பேரும் 0 ஆகிடுவாங்க.
அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள் 3 பேரும் 0 ஆகிட்டா. மீந்தது 15. லிமிட் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ இதெல்லாம் 0 ஆகிடும். ப்ளஸ் 18 ப்ளஸ் 18. அப்போ 18 கூட்டினீங்கன்னா ஒரு 36. 36 ஒரு 15 கூட ஆட் பண்ணிங்கன்னா 1 1 4 5 51 தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.